பார்ப்போம், படிப்போம். ant எறும்பு. எறும்புகள் சுறுசுறுப்பாகவும் கூட்டமாகவும் வேலை பார்க்கும். ant எறும்பு. bee தேனீ. தேனீக்கள் பூக்கள்ல இருந்து தேனை எடுத்து சேமிச்சு வைக்கும். bee தேனீ. housefly ஈ. housefly ஈ. இந்த பூச்சை நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல பார்த்திருப்பீங்க. இனிப்பானது எதுவும் மூடாம வச்சிருந்தீங்கன்னா இந்த பூச்சி வந்துடும். சாலைகள்ல இருக்க குப்பைகள்லயும் இதை நீங்க பார்க்கலாம். மொஸ்கிட்டோ கொசு. கொசு நம்ம ரத்தத்தை குடிக்கும். கொசுனாலதான் நம்மளுக்கு மலேரியான்ற ஜுரம் வருது. மொஸ்கிட்டோ கொசு. காக்ரோச் கருப்பான் பூச்சி. இந்த பூச்சி நைட்டு நேரம் தான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். இத நம்ம பாத்ரூம்ல நைட்டு நேரங்கள்ல பார்க்க முடியும். ஒரு சிலர் வீட்ல பகல்லையும் ஓடும். காக்ரோச் கருப்பான் பூச்சி. பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி பல வண்ணங்கள்ல கூட இருக்கும். இத வண்ணத்து பூச்சின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி. ஸ்பைடர் சிலந்தி. இந்த பூச்சிக்கு 8 கால்கள் இருக்கும். அதனால இதை 8 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க. ஸ்பைடர் சிலந்தி. கேட்டர்பில்லர் கம்பளி பூச்சி. இந்த பூச்சியோட உடம்பு ஃபுல்லா முள்ளு முள்ளா இருக்கும். இந்த பூச்சை நம்ம தெரியாம தொட்டுட்டோம்னா தொட்ட இடம் ஃபுல்லா அரிக்கும். கேட்டர்பில்லர் கம்பளி பூச்சி. அது உடம்புல இருக்க முள்ள கவனிச்சிங்களா? நிறைய இருக்கும். பீட்டல் வண்டு. பீட்டல் வண்டு. லேடிபக் கரும்புள்ளி வண்டு. லேடிபக் கரும்புள்ளி வண்டு. பம்பிள் பீ வண்டு தேனீ. பம்பிள் பீ வண்டு தேனீ. பிரேயிங் மேண்டிஸ் கும்பிடு பூச்சி. பிரேயிங் மேண்டிஸ் கும்பிடு பூச்சி. டிராகன் ஃப்ளை தும்பி. இந்த பூச்சை பொதுவா மழை நேரங்கள்ல ரொம்ப பார்க்கலாம். டிராகன் ஃப்ளை தும்பி. டாம்செல் ஃப்ளை ஊசி தட்டான். இது பார்க்கிறதுக்கு தும்பி மாதிரி இருந்தாலும் இது வேற. இதோட உடம்ப பாத்தீங்கன்னா ஊசி மாதிரி நல்லா ஒல்லியா நீளமா ஒண்ணு போல இருக்கும். அதனால இது பேரு ஊசி தட்டான். டாம்செல் ஃப்ளை ஊசி தட்டான். வாஸ்ப் குளவி. வாஸ்ப் குளவி. லைஸ் பேன். இது நம்ம முடியில இருக்க ஒரு பூச்சி. தலையை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா இந்த பூச்சி வராது. லைஸ் பேன்.
ஸ்டிக் இன்செக்ட், குச்சி பூச்சி. இந்த பூச்சி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குச்சி மாதிரி இருக்கா? Stick insect, குச்சி பூச்சி. Grasshopper, வெட்டுக்கிளி. Grasshopper, வெட்டுக்கிளி. Cricket, பிள்ளை பூச்சி. இந்த பூச்சை புள்ள பூச்சின்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த பூச்சோட சத்தத்தை நைட்டு நேரங்கள்ல கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. Cricket, பிள்ளை பூச்சி. எர்த்வார்ம், மண்புழு. மண்புழுக்களை விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மண்புழுவோட உரம் செடிகள் வளர்றதுக்கு மிகவும் உபயோகமா இருக்கும். இந்த மண்புழு உரத்தை நம்ம வாங்கி மண்ல போட்டோம்னா செடி நல்லா வளரும். எர்த்வார்ம், மண்புழு. விங்டு ஆண்ட், ஈசல். விங்டு ஆண்ட், ஈசல். ஃபயர்ஃப்ளை, மின்மினி பூச்சி. ஃபயர்ஃப்ளை, மின்மினி பூச்சி. மில்லிபேட், மரவட்டை. இந்த பூச்சிக்கு நிறைய கால்கள் இருக்கும். இத சிலர் ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி நீங்க தொட்டீங்கன்னா அது சுருண்டு உருண்டையா ஆயிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவா நடந்து போயிடும். மில்லிபேட், மரவட்டை. சென்டிபீட், பூரான். இந்த பூச்சி கொஞ்சம் விஷத்தன்மையுடைய பூச்சி. இது கடிச்சதுன்னா கடிச்ச இடம் ரொம்ப வலிக்கும், வீங்கியும் போயிடும். சென்டிபீட், பூரான். மோத், அந்து பூச்சி. மோத், அந்து பூச்சி. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.